இலங்கை ஒலிபரப்பு கூட்ட தபனம் முஸ்லிம் சேவை காலை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக வாழ்வியல் தத்துவங்கள் தொடர் நிகழ்ச்சி. வாழ்வியல் தத்துவங்கள் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் மர்ஹூம் சமூன் ஹாஜியாரின் வாரிசுகளினால் நடாத்தப்படுகின்ற ஹஜ் உம்ரா சேவையில் 36 வருட ஹஜ் உம்ரா அனுபவம் கொண்ட கைராஸ் இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் கொட்டயன கொழும்பு 13. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித ரமலானை பூர்த்தியாக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். இம்மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக முக்கியமானதான் சதக்கத்துல் ஃபித்ராவாகும். சதக்கத்துல் ஃபித்ரா ரமலான் மாதத்தில் நாம் நோற்ற நோன்பை பரிசுத்தமாக்குவதோடு ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் பெரும் உதவியாக அமைந்து விடுகிறது. சதக்கத்துல் ஃபித்ராவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது, சதக்கத்துல் ஃபித்ர் நோன்பை பரிசுத்தப்படுத்துவதோடு ஏழைகளுக்கு அது உணவாகவும் அமைகிறது. பெருநாள் தொழுகைக்கு முன் நிறைவேற்றப்படுமாயின் அது ஜகாத்துல் ஃபித்ராவாகும். பெருநாள் தொழுகைக்கு பின் நிறைவேற்றப்படுமாயின் அது வெறும் சதக்காவாக அமைந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். புனிதமான ஒரு மாதத்தில் தேவையான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அமல் புரியப்படுவதனால் இதற்கான கூலியம் அதிகமாக இருப்பதோடு எல்லோரும் புனிதமிக்க பிறநாளை சிறப்பாக கொண்டாட இந்த அமல் வழிபிறக்கிறது. சதக்கத்துல் ஃபித்ரா சிறுவர் பெரியோர் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி முஸ்லிமான எல்லோரும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாகும். இதனை ஒவ்வொரு குடும்பத்தவனும் தனது பரிபாலத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்காகவும் தனித்தனியே நிறைவேற்றுவது அவசியமானதாகும். நோன்பை பெருநாள் இரவுக்கும் பகலுக்கும் தனக்கும் தனது பரிபாலத்தில் உள்ள குடும்பத்தினருக்கும் உணவு, உடை, வீடு ஆகியவற்றுக்கு போதுமான செலவு போக மேலதிகமாக உள்ளவரிடமிருந்து இது கடமையாகும். நாட்டு மக்கள் பிரதான உணவுப் பொருளாக கொள்ளும் தானியத்திலிருந்து ஃபித்ரா கொடுக்க வேண்டும். பிரதான உணவுப் பொருளுக்கு பகரமாக அடுத்த பிரதான உணவை வழங்குவதும் தவறு இல்லை. ஒருவருக்குரிய ஃபித்ரா அளவு அரிசியை பொறுத்தவரை ஒரு சாள், அதாவது 2.25 கிலோவாகும். சதக்கத்துல் ஃபித்ராவை கடைசி நோன்பு, அதாவது அன்று சூரியன் மறைந்தெழுந்து பெருநாள் தொழுகைக்கு முன் கொடுக்கப்பட வேண்டும். ரமலானின் ஆரம்ப நாளிலிருந்து ஃபித்ராவை கொடுக்கலாம். பெருநாள் தொழுகையை விட பிற்படுத்திவிடக் கூடாது. அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஜகாத்து பெற தகுதியுடைய 8 கூட்டத்தாருக்கும் சதக்கத்துல் ஃபித்ராவை வழங்கலாம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதக்கத்துல் ஃபித்ராவை நல்ல முறையை நிறைவேற்றி நாம் நோற்ற நோன்பை பூர்ணமாக நாங்கள் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வாழ்வியல் தத்துவங்களை தந்தவர் அல்ஹாஜ் மௌலவி ILM இப்ராஹிம் அவர்கள். மர்ஹூம்